அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 27/9/2024 புரட்டாசி மாதத்தின் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நாள் சுக்கிர ஜெயந்தி. சுக்கிர பகவானின் பரிபூர்ணமான அருளை பெற உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி ஒரு தட்டில் இந்த பொருட்களை வைங்க. நெய் தீபம் ஏற்றும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. சுக்கிர பகவானுக்குரிய தானியமான மொச்சை பயிரை தட்டில் பரப்பிக்கோங்க. அதன் மீது உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இருந்தால் வெள்ளி விளக்கு வைங்க. வெள்ளி விளக்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்போ உபயோகப்படுத்துகிற விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. தீபம் வடக்கு திசையை நோக்கி இருக்கணும். பாலால் செய்த உணவுகளை பிரசாதமாக வைங்க. நீங்கள் சுக்கிர பகவானுக்கு முன்னாடி ஒரு தட்டில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி பொருள். அது வெள்ளி நாணயமாக இருக்கலாம், வெள்ளி கம்மலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் வைக்கணும். அதற்கு அடுத்தது கல்கண்டு. இதெல்லாம் தனித்தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வைங்க. முதல்ல முக்கியமானது வெள்ளி பொருள், இரண்டாவது கல்கண்டு, மூன்றாவது ஒரு சிறிய கிண்ணத்தில் நெய் ஊற்றி அந்த நெய்யை சுக்கிர பகவானுக்கு முன்னாடி வைக்கணும். அதற்கு அடுத்தது தாமரை மலர். வெண் தாமரையாக இருக்கலாம் அல்லது சிகப்பு நிற தாமரையாக இருக்கலாம். அந்த தாமரை மலர் ஒன்று எடுத்து வைக்கணும். ஒரு நிறை சொம்பில் அல்லது ஒரு டம்ளர் முழுக்க பால் வைக்கணும். குங்குமப்பூ உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா ஒரு சிறிய கிண்ணத்தில் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு வைங்க. அதற்கு அடுத்தது பாதாம் பருப்பு, பூசணி விதைகள். இது ரெண்டில் எது கிடைச்சாலும் சரி, இல்லை ரெண்டுமே என்கிட்ட இருக்குங்க அப்படிங்கிறவங்க பாதாம் பருப்பையும் பூசணி விதைகளையும் போட்டு வைக்கணும். அதற்கு அடுத்தது பேரிச்சம்பழம். இப்போ நான் சொன்ன பொருட்களில் இன்னொரு முறை சொல்கிறேன், எது சாத்தியமோ எது உங்ககிட்ட இருக்கோ, இது எல்லாமே சுக்கிரனின் பரிபூர்ணமான அருளை பெற்ற பொருட்கள். இந்த பொருட்களில் உங்ககிட்ட எது இருக்கோ அதை பூஜை அறையில் வச்சு மனதார சுக்கிர பகவானை வேண்டிட்டு அதன் பிறகு எடுத்து அதை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டிய பொருட்களை சமையலில் வச்சுக்கோங்க. வெள்ளி பொருட்களை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கணும். இந்த சுக்கிர ஜெயந்தி நாளில் உங்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி சுக்கிரனுக்குரிய பொருட்களை நீங்கள் பூஜை அறையில் வச்சு அப்போ அந்த கல்கண்டை எடுத்து நீங்கள் குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும். தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க சுக்கிர கோரை நேரமான இரவு 8 to 9 அல்லது மதியம் 1 to 2 அல்லது காலை 6 to 7 இந்த 3 நேரத்தில் இந்த வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கடன் தீர்வதற்கான நல்ல ஒரு சூழல் உண்டாகும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.